வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ். அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஏர்பாடுக்கும் ஆப்பிள் ஏர்பாடு ப்ரோக்கும் உண்டான வித்தியாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோ எதுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாய்ஸே இல்லாமல் ஒரு பாட்டு கேட்கணும் அப்படி நீங்கள் நினச்சாலும் சரி, இந்த ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோ நீங்கள் வாங்கலாம். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ட்டு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபியூச்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளைட்டில் நீங்கள் ஒரு பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பேட் நாய்ஸ் வரும். நீங்கள் சாதாரண ஹெட்ஃபோன் வச்சு நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாட்டு ஒழுங்காக தெளிவாக கேட்காது. அது தவிர உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டு அந்த மாதிரி ஊன்னு உங்களுக்கு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் தான் உங்களுக்கு அந்த நாய்ஸை வந்து உங்களுக்கு அந்த ஹெட்ஃபோனை மீறி உங்களுக்கு கேட்கும். அதனால் பாட்டு ஒழுங்காக கேட்காது. அது வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேன்சலேஷன்னா அந்த இதை கேன்சல் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் பாட்டு மட்டும் உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு கேட்குறது மட்டும் உங்களுக்கு கேட்குறது, அதுதான் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபியூச்சர். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபியூச்சர் ஆப்பிள் எதுக்கு இந்த ஏர்பாட் ப்ரோவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபியூச்சர் எந்த ஹெட்ஃபோன் எந்த பிராண்ட்லேயும் உங்களுக்கு இன்னும் மேட் பண்ணல, இன்னும் தயாரிக்கவும் இல்லை. இந்த ஒரே காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபியூச்சர் தர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்ட்டு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி மோட் ஃபியூச்சர் வந்து இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது இப்போ ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வெளி உலகத்தில் இருக்கிற நாய்ஸ், இப்போ வந்து ஹெட்ஃபோன்ஸ் சொருகிட்டு இப்போ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்களை கூப்பிடுறாங்கன்னா உங்களுக்கு கேட்காது. ஏன்னா உங்களுக்கு பாட்டு சவுண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க கூப்பிடுறது கேட்காது. ஆனால் நீங்கள் இந்த ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோ அந்த டிரான்ஸ்பரன்சி மோட் ஃபியூச்சர் ஆன் பண்ணி அந்த ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோவில் நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாட்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே யாராவது பேசுகிறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு சவுண்டாக வந்து விழும். அந்தமாரி ஒரு ஃபியூச்சரை தான் உங்களுக்கு ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோவில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூச்சரை மெயினாக எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சில விதமான ஆபத்துகளை தடுக்கிறதுக்கு. அதாவது இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் வந்து காஷ்மீர் பகுதியில் நம்மளுக்கு வந்து ஒரு கலவரம் நடந்தது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த கலவரத்துக்கு உங்களுக்கு ஒரு பையன் கூட செத்தான். அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. அந்த பையன் எப்படி செத்தானா, அதாவது அந்த பையனும் அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து பாட்டு கேட்டே இருந்திருக்கான். இந்தமாதிரி பாட்டு கேட்டு இருக்கும் போது அந்த கலவரத்தில் வந்து அந்த பஸ்ஸு கண்ணாடியெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அந்தமாதிரி உடைக்கப்படும் போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பையனை கூப்பிடும் போது அந்த பையனுக்கு கேட்காம இருந்திருக்கு. எதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாட்டு கேட்டதுனால தான். இந்தமாரி பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டது கேட்காதனால அந்த பையன் வந்து கல் அடிபட்டு இறந்து போனான். அதனால உங்களுக்கு வந்து ஆப்பிள் இந்த மெயின் காரணத்துக்காக தான், அதாவது இந்த மெயின் காரணம் மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஆபத்துகளை தடுக்கிறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்ட்டு ஏர்பாட் ப்ரோவில் உங்களுக்கு ஆப்பிள் எடுத்து வந்திருக்காங்க. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.